அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. விடியற்காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால் அப்போ தான் இந்த உண்மையான அறிக்கையாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. நான் ஏற்கனவே சொன்னது, இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். நான் ஏற்கனவே சொன்னது தான். மயிலாடுதுறை மரக்காணம் எத்தனை நாளாக சொல்லிகிட்ருக்கேன்? கிட்டத்தட்ட 10 நாளாக சொல்லிகிட்ருக்கேன். கரை கடக்கும் சென்னியார் புயல், ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ 16ஆம் தேதியே அது புயலாக உருவாகி இருக்கலாம். அது எம்ஜிஓ இங்கே ஆக்டிவாக இருந்தா அப்படின்னு சொன்னேன். எம்ஜிஓ திரும்பி வரப்போகுதுன்னு சொன்னேன். எம்ஜிஓ திரும்பி வரப்போகுதுன்னா 15ஆம் தேதி எதிர்பார்த்தது ஒரு 18ஆம் தேதிக்கெல்லாமே அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபேஸு செகண்ட் ஃபேஸுக்கு வந்துடும் போட்டிருக்கு. எம்ஜிஓங்கிறது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வரும் நிலநடுக்கோடு போய் சுற்றி வரும் ஒரு சுழற்சி. அது இப்போ 60 நாளுக்குள்ளே 45 நாள் கூட சுற்றி வந்துடுச்சு. இப்போ வரப்போகுது. எம்ஜிஓங்கிறது கிங் மேக்கர். அதாவது இது பூஸ்ட் பண்ணுறது, அதாவது புயலை மழையை அதிகரிக்க செய்வது, ஒரு அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மழையை அது இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட்டாக அது பண்ணும். ஒரு சாதாரண சுழற்சியை கூட அது புயலாக மாற்றக்கூடியது. அது 26, 27க்கெலாம் வந்துடுது. அதனால தான் சென்னியார் புயல். அடுத்தது டிட்வான்னு ஒரு புயல் வரப்போகுது. இது தொடர்ந்துங்க. இன்றைக்கி 14, நாளைக்கு 15. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சதுன்னா மழையோடு தான் விடியும். இதை நான் அதிகபட்சமாக எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 2 நாள் கேப் இருக்குது, ரைட்டுங்களா? இதுக்குள்ளே இது வரைக்கும் வடிகாலை சுத்தம் பண்ணாதவங்க சுத்தம் பண்ணி வச்சிங்க. ரெயின் கோட்டு, கொடை இதெல்லாம் எடுத்து வச்சிங்க. அதாவது நாள் இருக்குது. புயல் 20ஆம் தேதிக்கு மேலே 21 to 28 தானே போட்டிருக்கேன். அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். இல்லைன்னா கரண்ட்டை நிப்பாட்டுவாங்க. மெழுகுவர்த்தி இது எல்லாமே, அதாவது மழைக்காலங்களில் தேவையான பொருட்கள் எல்லாம் சேமித்து வச்சிங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிங்க. ஏன்னா இது விளையாட்டான விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். இது எதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, இந்த வயசானவங்களுக்கு மாத்திரை மருந்து. ஏன்னா மழையில் தொடர் மழை. நான் சொல்ல போகிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 16, 17 தொடர் மழை, 18 லேசாக விடும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நிகழ்வு வர்றதுக்கு அப்புறம் 19 ஆரம்பிச்சிடும். 19, 20, 21லேருந்து இன்டென்ஸ் ஆகிடும். அதாவது தீவிரமாகிடும் மழை. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம டெல்டாவுக்கு, அதாவது 21ஆம் தேதியே மழை, தொடர் மழை ஆரம்பிச்சிடும், கனமழை ஆரம்பிச்சிடும். அந்த எம்ஜிஓ பல்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சார்ட்டு நேற்று எடுத்தது தான் இது. அதாவது 12/11/2025 26/11/2025 வரைக்கும் நெகட்டிவ் ஐடியோடி -1.54 ஆனாலும் மழை வரப்போகிறதுங்கிறது நிச்சயம். அதாவது 16லேருந்து 18 விட்டுருங்க லேசா. அதனால் இன்றைக்கி 14, நாளைக்கு 15 மழை இருக்காரு. 16, 17 விடுமுறை விடுற அளவு கூட மழை இருக்கும். திங்கள் செவ்வாய் விடுமுறையாக கூட இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, கடுமையான மழையாக இருக்கும், அலட்சியம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் தண்ணி வைக்க போகிறேன். தண்ணி இல்லைன்னா 2 நாள் தண்ணி தாங்கணும்னா யாரும் தண்ணி வைக்காதீங்க. ஏன்னா இனிமேல் தண்ணி வடிகட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர தண்ணி வைக்கிற மாதிரி இருக்காது. அதாவது முழுமையான வடகிழக்கு பருவமழை, அதாவது ஐப்பசி மாதத்து மழை எப்போ தொடங்க போகுது? 1ஆம் தேதி ஒரு வாட்டி பெஞ்சுதான். அடுத்தது 30ஆம் தேதி கடமுழுக்கு அன்னைக்கு தொடங்க போகுது. 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 16. நவம்பர் 17 கார்த்திகை 1. எல்லாம் என்ன சொல்லுவீங்க? கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை. அப்படியே பெரிய கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டிசம்பர் 3 வரைக்கும், நான் பின்னாடி காட்டுறேன், அந்த மேப்பு காட்டுறேன். அதாவது அது வரைக்கும் மேப்பே அதான் சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கொடுத்து மழை வரதான் போகுது. அதாவது மார்கழி மாதம் மழை இருக்க தான் செய்யுது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அப்படி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். டிசம்பர் 15 தான் கார்த்திகை மாதம் முடியுது. அது வரைக்கும் மழை இருக்குது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாதம் மழை இருக்குது. அதில் 20, 25 நாட்கள் தொடர் மழை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 14 நவம்பர் டு 20 நவம்பர், 21 நவம்பர் டு 27 நவம்பர்,
மூணாவது வீக்கு 28 நவம்பர் டு 4 டிசம்பர். 4 டிசம்பர்லாம் அப்படியே குறைஞ்சி 11 டிசம்பர் வரைக்கும் குறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் லேசாக மழை இருக்கும். அதுக்கப்புறம் பீக் ஆகுது. அடுத்த நிகழ்வு தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதி. இதில் வந்து தொடர் நிகழ்வுகள், அதாவது இது மாதிரி சங்கிலி தொடர் போல் நிகழ்வுகள் தொடர்ந்து வருது. அதாவது இனிமேல் அங்கே வந்து குளிர், அதாவது தென்சீன கடல்லேருந்து நிகழ்வுகள் இனிமேல் வந்து இங்கே தான் வந்து வங்கக்கடலில் தான் வந்து பூஸ்ட் ஆகும். அது வந்து தொடர் மழைங்கிறது எதுக்காக நான் அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன்? டெய்லி இதே கதையை சொல்லிடுறீங்க பொய்யா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் மேப்பு வந்து ஏற்கனவே எங்கே காட்டுச்சு. ஏற்கனவே வந்து ஜிஎஃப்எஸ் வந்து வங்கதேசத்துக்கு போச்சு. இப்போ வந்து சென்னைக்கு மேலே, சென்னைக்கிட்ட காட்டுது. இசிஎம்எஃப் கீழே வந்து மணால்வாழை காட்டிகிட்டு இருந்தது. இப்போ வந்து மயிலாடுதுறை காட்டிகிட்டு இருக்கு. நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், மயிலாடுதுறை மரக்காணம் இடையே தான் அது கரையை கிடக்கும். அதாவது வடமேற்கில் வடகிழக்கில் தான் காற்றுக்கு விதல் கிடையாது, மேற்கிலையும் காற்றுக்கு விதல் இருக்குங்கிறதுனால 21ஆம் தேதியிலேருந்தே மிக கனமழை, அதி கனமழை, நம்ம எதிர்பார்த்த 60 சென்டிமீட்டர் மழை பெய்ந்தே தீரும். ஏன்னா இவ்வளோ அழுத்தமாக நான்லாம் சொல்லவே மாட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களை பயமுறுத்துறோங்கிற நோக்கம் இல்லை, முன்னெச்சரிக்கையாக இருங்க. முதல்ல பெய்ய போதில் 16 தாழ்வு பகுதி மழை, அதில் வந்து இடிமின்னல் கடுமையாக இருக்கும். இடிமின்னல் மிக கடுமையாக இருக்கும். அந்த பம்பு செட்டு கேரியர் பிடிங்கி வைக்கிறது, இதெல்லாம் நோ வோல்ட் கல்பீடு இல்லாட்டினா அதெல்லாம் பண்ணி வச்சிங்க, ரைட்டுங்களா? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 20-21 எப்படியா இருந்தாலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு காற்று அடித்தா கூட என்ன ஆகும்? லேசாக மரங்கள் லேசாக ஒரு கிளை முடிஞ்சிட்டா கூட கரண்ட் இருக்காது, ரைட்டுங்களா? பெரிய வந்து அதாவது வந்து மின்சார ஊழியர்களால் அதை வந்து அந்த மழையில் சீர்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிங்க. 16ஆம் தேதியிலேருந்து வெளியில் போவீங்க, சில வந்து ரெக்கார்ட்ஸு, பத்திரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. அதெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிங்க. அந்த பைகள், அந்த பாலித்தீன் பைகள்லாம் எடுத்து வச்சிங்க. பாலித்தீன் ஒழிக்கணுங்கிறது வேறு பிரச்சனை. இப்போ வந்து அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயங்களை பண்ணிங்க. ஏன்னா ஸ்கூல் போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிங்க. ஏன்னா 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 17ஆம் தேதி திங்கட்கிழமை அநேகமாக விடுமுறையாக தான் இருக்கும், 17, 18. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதனால் நிச்சயமாக இனிமேல் விடுமுறை நாட்கள் அதிகமாக இருக்கும். இந்த 20 நாளில் எப்படியா இருந்தாலும் 7-8 நாள் விடுமுறை நாட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் இப்போ 20 அதாவது 16ஆம் தேதியிலேருந்து மழை தாங்க. 18ஆம் தேதி லேசாக விட்டுருக்கோம், லேசாக. அதுக்கப்புறம் வந்து துணி காய வைக்கிறதுலாம் கூட பெரிய பிரச்சனை தான். எல்லா மாடல்களுமே இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஒத்த கருத்துக்கு வந்திருக்கு. ஐரோப்பிய மாடலாக இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ்ங்கிற அமெரிக்க மாடலாக இருக்கட்டும், ஆக்சஸுங்கிற ஆஸ்திரேலியா மாடலாக இருக்கட்டும், ஜெர்மன் மாடலாக இருக்கட்டும், ஐகானுங்கிற ஜெர்மன் மாடலாக இருக்கட்டும். இந்த ஐகானும் வந்து அது ஒரு வாரம் தான் காட்டும். அதுவும் 16, 17, 18, 19 மழையே அதுவும் மறுக்கலை. ஜிஎஃப்எஸும் மறுக்கலை, இசிஎஃப்பும் இருக்கல, ஆக்சஸும் இருக்கல, ரைட்டுங்களா? இதனால் 16, 17, 18, 19, 20 மழைங்கிறது கன்ஃபார்மு. 21லேருந்து அந்த புயல், சென்னியார் புயல் கரை கடக்கும் இடம் தான் கொஞ்சம், அதாவது ரொம்பலாம் கிடையாது, எப்படி எங்கே கட்டு போனாலும் கல்பாக்கத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இடையில தான் அது கரை கடந்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நமக்கு தெரியுது. நம்ம இதை வந்து நம்ம முதலையே கணித்து நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் முதல்ல இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நாங்கள் பெரிய ப்ரைஸ்லாம் கேட்கல. இல்லை, நம்ம கணிக்கிறது சரியாக இருக்கணும், எனக்கே ஒரு சந்தோஷம் தானே. சரி, நம்ம சரியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கணிப்பு, நம்மளுடைய தரவுகளை எப்படி நம்ம செக் பண்ணுறோமோ அது சரியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ரைட்டு, பார்ப்போம் எப்படி நடக்க போகிறதுங்கிறது. அதனால் 2 புயலுங்கிறது நிச்சயம். சென்னியாரும் நிச்சயம் தான். டிட்வாங்கிற ஏமன் வச்ச புயல், சென்னியாருங்கிற புயல் வந்து யுஏஇ வச்சாத, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பேர். இது வந்து டிட்வா வந்து ஏமன் வச்ச பேர். அதனால் ஒன்று மயிலாடுதுறையிட்ட காட்டுது இன்றைக்கி ரன்னு. ஏன்னா ரன்னு அன்னைக்கு அப்பப்போ மாற்றுது, மணிக்கு மணி. நாளைக்கு 3 வாட்டி ரன்னு மாற்றிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து இதுதான் கிட்ட வந்திருக்கு, 2 நெருங்கி வந்துருச்சு. அதான் எப்போதுமே ஒன்று மேலே ஏற்றி கொண்டு போகும், ஒன்று கீழே இறக்கி கொண்டாந்துடும். கிட்டத்தட்ட புதுச்சேரி மரக்காணத்துக்கு இடையே அது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா மாடல்களுமே ஒத்த கருத்துக்கு வந்துடுச்சு. அதனால் டெல்டாவில் மழை என்பது நிச்சயிக்கப்பட்டது. இது மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இதை வந்து எல்லாமே எல்லா சாம்பிளும் எடுத்து பார்த்துட்டேன்.
கடுமையான மழை இருக்குது. அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இன்னும் 2 நாள் கேப் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் ஆமாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மழை ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. வடிகால் எங்கேயாவது அடப்பு இருக்குது, எங்கேயாவது கவனை போட்டிருக்கான், கொண்டம் போட்டிருக்கான், எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்க. தண்ணி வைக்கிறவங்கெல்லாம் தண்ணி தயவு செய்து தண்ணி வைக்காதீங்க. களக்கொல்லி அடிக்கிறவங்க இன்றைக்கி அடிச்சிருங்க, நாளைக்கு அடிச்சிருங்க. ரைட்டுங்களா? மருந்து அடிக்கிறவங்க அடிச்சிங்க. அதுக்கப்புறம் 16 ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை பெரிய மழையில் வந்து பூச்சி தெரிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 நாள் பேசாமல் இருங்க. 16ஆம் தேதியிலேருந்து அந்த பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ரைட்டுங்களா? களக்கொல்லி மட்டும்தான் இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு அடிக்கிறவங்க. பூச்சி மருந்து அடிக்கிறவங்க 2 நாள் பேசாமல் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 16ஆம் தேதி காலையில் அடிக்கிற மழையில் போயிடும். அதுக்கப்புறம் காற்று மழை தானே, எல்லாம் பூச்சி கீச்செல்லாம் தெளித்து போயிடும். அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மழைங்கிறது கடுமையாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் மழை. திரும்ப திரும்ப நான் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் மழை. மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி வச்சிங்க முதல்லையே. விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.